திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பஸ் நிலையத்திலிருந்து தடம் எண் 12 கட்டணமில்லா அரசு பஸ் ஏனாதவாடி கிராமத்துக்கு புறப்பட்டது. ஆண்களுக்கு கண்டக்டர் கௌதமன் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு வாலிபரிடம் டிக்கெட் வாங்கும்படி சொன்னார். ஆனால் அவன் வாங்க மறுத்தான். பொம்பளைங்களுக்கு மட்டும் இலவசமா, எங்களுக்கு இல்லையா என கிண்டலாக கேட்டும் தகாத வார்த்தைகளை பேசியும் பஸ்ஸில் ரகளையில் ஈடுபட்டான். அவன் ஃபுல் போதையில் இருப்பதை அறிந்த கண்டக்டர், நீ டிக்கெட்டே எடுக்க வேணாம், கீழே இறங்கு என்றார். டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். நீ இறங்கினால்தான் பஸ்ஸை எடுப்பேன் என்றார். ஆனால் அந்த வாலிபன் விடவில்லை. பஸ்ஸை விட்டு இறங்க மாட்டேன் என அடம்பிடித்து படிக்கட்டிலேயே உட்கார்ந்து கொண்டான். ஏன்பா இப்படி பண்ற? டிக்கெட் எடுக்க வேண்டியது தானே? வாலிபரை மற்ற பயணிகள் கேட்க அவர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். பெண்களையும் மாணவிகளையும் சகட்டு மேனிக்கு தகாத வார்த்தைகளால் திட்டினான். பொறுமை இழந்த கண்டக்டர் கௌதமன் மோரணம் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். அவருக்கு போன் பண்ணி பேசுறேன். நீ சொல்லுண்ணா. போலீசார் வந்து போதை வாலிபரை கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் செய்யாறு அருகே உள்ள செங்கட்டான்குண்டில் கிராமத்தை சேர்ந்த சுனில்குமார் என்பது தெரிய வந்தது. போதை வாலிபர் செய்த ரகளையால் பஸ் அரை மணி நேரம் கழித்தே அங்கிருந்து புறப்பட்டு சென்றது.